Good morning students. Welcome all of you to Vittal Matriculation School, Pallikarakkaram. In this class we discuss about the portions for 6th standard. Okay students, we start the session with chapter 2. Chapter 2, and the chapter name is Introduction to Algebra. Algebra. Okay students, we start the section with exercise 2.1. Here in first Roman letter the fill up is given. First question is, okay students, பாப்போம். First question என்ன கொடுத்திருக்காங்க, the letters A B C D and so on X Y Z are used to represent. இந்த A B C D Z வரைக்கும் அதை என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா variables and represent பண்ணுவாங்க students. It is called variables. Okay, second, algebraic statement of f decreased by 5. Okay students, இப்போ இந்த இடத்துல அல்ஜிப்ரானா முதல்ல என்னன்னு சொல்லிடுவோம். அல்ஜிப்ரானா என்னன்னா ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறத இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேரியபிள், அதாவது வேரியபிள்னா ஒரு ஆல்ஃபாபெட்டை வச்சு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2 + 1 ஆன்சர் வந்து நமக்கு 3 தெரியும். ஆனால் இந்த இடத்துல 2 + 1 கொடுக்காம x + 1 இல்லை n + 1 கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த எண்ணுக்கான வேல்யூவும் அவங்க இப்போ n + 1 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த என்னோட வேல்யூ அவங்களே n = 2 கொடுத்துருப்பாங்க. ஆனால் டேரெக்டாக 2 + 1 வேல்யூ கேட்காம n + 1 அந்த n is 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா n-க்கு பதில் அந்த நம்பரை ரீப்ளேஸ் பண்ணி ஆட் பண்ணி கொண்டு வரணும், அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த செகண்ட் இதில் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் f decreased by 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதணும் அப்படின்னா f -5 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இந்த தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்றாங்கன்னா அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் s டிவைடட் பை s ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி எழுத போறோம்னா s is divided by 5ன்னு எழுதுறோம். ஃபோர்த் சப்டிவிஷன், if a's age is n, years now, 7 years ago a's age was what அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏங்க ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களோட ஏஜ் வந்து இப்போ என்னன்னு எடுத்துக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா 7 n - 7. ஏன்னா மைனஸ்ங்கிறது என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா எகோன்னு சொல்கிறோம்ல, அதனால அதை மைனஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் we move on to the next question. If p - 5 gives 12 then the p is, அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல p - 5 கிவ்ஸ்னா ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா அல்ஜிப்ரிக்கில் கிவ்ஸ் அப்படின்னா ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கணும். அடுத்து வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னா மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். சம் அப்படின்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஆஃப்னா மல்டிபிள், டிவைடுனா நார்மல் டிவிஷன் தான். அதே டிக்ரீஸ்ன்னு கொடுத்தாலும் மைனஸ் தான். ஓகே, Okay students,
fourth subdivision p minus 5 equal to 12, then the answer is p is equal to 12 plus 5, the value is 17. The value for p is 17. Okay. Second Roman letter. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு வேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஷின், ஐ திங்க் கொஷின் இஸ் விசிபிள். த லென்த் ஆஃப் த பார்ட் ஏ இன் த பென்சில் ஷோஸ் ஏ மைனஸ் 6. அதாவது இந்த கடைசி வரைக்கும் ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு லென்த்து. இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பியோட பார்ட் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்களா இல்லை ஏன்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல முடியுது. அதை தான் நமக்கு ஏன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடிகிறத நமக்கு 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதுக்கு பார்த்தோன்னா பியோட வேல்யூ மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இதுலேருந்து இதுக்கான வேல்யூ வந்து பியோட வேல்யூ மட்டும் என்னவா இருக்குன்னா ஏ மைனஸ் 6 இருக்குமான்னு கேட்குறாங்க. நோ, ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, செகண்ட் கொஷின் இஸ், இஃப் த காஸ்ட் ஆஃப் அன் ஆப்பிள், ஒரு ஆப்பிளோட வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஆப்பிளோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான் சிம்பிள். அடுத்தது காஸ்ட் ஆஃப் அன் பனானா இஸ் 5. ஆப்பிளோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் பனானாவோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 5 வருமானு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்னென்னா, இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், ஆப்பிளையும் வாங்குகிறோம், பனானாவும் வாங்குகிறோம். அப்போ ஆப்பிளோட விலை என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. பனானாவோட வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க, அதனால் எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 5. அப்போ திஸ் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் செகண்ட் சப்டிவிஷன் இஸ் ட்ரூ. Here question is 10 more to 3 times of C, 10C plus 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டினை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல டைம்ஸ் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுறது. எதோட மல்டிபிள் பண்ணுறதுனா சியோட மல்டிபிள் பண்ணுறது. ஆனால் மோர் அப்படின்னா ஆட் கூட வச்சுக்கலாம். அப்போ 10 + 3C வரணும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10C + 3 கொடுத்துருக்காங்க. அப்போ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். Fourth subdivision, if the cost of 10 rice bag is T, எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல, ஆனால் T நம்ம எடுத்துக்கிறாங்க. then the cost of 1 rice bag is T/10. find the value. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஷின் நமக்கு தெரியும். இப்போ இதில் கொடுத்துருக்க டேர்மை இப்படி எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், ட்ரூ. Fifth subdivision, the product of Q and 20 is 20Q. அதாவது ரெண்டு டேர்ம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வருமானு கேட்குறாங்க. ஆமாம், வரும். ட்ரூ. Next we move on to third question. Draw the next 2 patterns and complete the table. Okay,
லிசன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்குது, அடுத்தது ஒரு சர்க்கிள் இருக்குது, 2 ட்ரையாங்கிள் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததில் செகண்ட் பேட்டர்னில் 2 ஸ்கொயர் இருக்குது, 2 சர்க்கிள் இருக்குது, 4 ட்ரையாங்கிள் இருக்குது. அடுத்த தேர்டில் பார்த்தோன்னா 3 ஸ்கொயரு, 3 சர்க்கிளு, 6 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ ஃபோர்த்து பேட்டர்னில் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே 4 ஸ்கொயர் வரும். அடுத்தது இங்கே பார்த்தோன்னா சர்க்கிளும் 4 தான் வரும். ஆனால் ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா இந்த இடத்துல எத்தனை இருக்குது? 1 2 3 4 இருக்கா? அதுலேருந்து இங்கே 2 எக்ஸ்ட்ரா ஆகுதா? அப்போ இங்கே 6 இருக்குன்னா இங்கே 8 இருக்கும். ஓகே, இந்த பேட்டர்ன் ஃபார் ஃபோர்த் இஸ் தேர்ட் ரோம் லெட்டரில் ஃபோர்த்துக்கான பேட்டர்ன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோர்த்து பேட்டர்ன் அதில் ஸ்கொயர் எத்தனைன்னு செக் பண்ணால் இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. அப்போனா இங்கே ஃபோர்த்தில் 4 ஸ்கொயர்ஸ் இருக்கும். அடுத்தது சர்க்கிள்ஸ் இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. அப்படின்னா இங்கே சர்க்கிள்ஸ் 4 தான் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரையாங்கிள்ஸ் டாபிக் பார்த்தோம்னா இங்கே வந்து 2, இங்கே 4. அதாவது இதோட இங்கே 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதோட இங்கே 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட 2 இன்க்ரீஸ் பண்ணால் ஆன்சர் இஸ் 8. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோர்த்து பேட்டர்ன் முடிச்சாச்சு. ஃபிஃப்த்து பேட்டர்னுக்கு போவோம். ஃபிஃப்த்து பேட்டர்னில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா 5 ஸ்கொயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி சர்க்கிள்ஸ் பார்த்தோன்னா 5 சர்க்கிள்ஸ் இருக்கும். ஓகே, ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தோன்னா இதோட 2 ஆட் பண்ண என்ன வரும்? 10. ஸோ ஆன்சர் இஸ் 10. ஓகே ஸ்டூடெண்ட், this is the value for fourth pattern, this is the value for fifth pattern. Okay, shall we move on to the next page students? Here fourth sum is, the question is given, Arivalagan is 30 years younger to his father. Write Arivalagan's age in terms of father's age. Okay. Okay students, let இப்போ முதல்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அறிவழகனோட ஃபாதர் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க முதல்ல அது கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுக்கல. லெட் அறிவழகன் Alagan's father ages BX. அறிவழகனோட அப்பா ஏஜ் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதுதான் லெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த அறிவழகனோட ஏஜ் வந்து 30 years, அப்பாவை காட்டிலும் 30 வயசு சின்ன பையன், அப்பாவை காட்டிலும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அறிவழகன்லேருந்து அப்பா வயசை சொல்லிட்டாங்க. அடுத்தது இப்போ அப்பா சைடில் அறிவழகனை பற்றி சொல்லணும். அப்போ அறிவழகன்ஸ் ஏஜ் equal to x minus 30 years. Now we move on to fifth question. If u is an even number, how could you present? ஒரு ஈவன் நம்பர் கொடுத்தனா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்,
the next even number is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் உங்களோட கொஸ்டின். அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எப்படி எழுதணும்னா the difference between two even numbers equal to 2. ஓகே, ஈவன் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் என்னன்னா 2. இப்போ இங்கே வேல்யூ 2 ஆச்சுன்னா அடுத்த வேல்யூ என்ன இருக்கும்? 4 தான் இருக்கும். அதுக்கு அடுத்த வேல்யூ 6, அடுத்த வேல்யூ 8. அப்போ நடுவில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா 1 டிஃப்ரென்ஸில் வந்துச்சுன்னா அது நிச்சயமாக ஈவன் நம்பர் இருக்க முடியாது. அதை தான் நான் இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ஈவன் நம்பர் இஸ் 2. given that கொஷினில் கொடுத்துருக்காது u is an even number. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் என்ன இருக்குன்னா u plus 2. ஓகே, that's enough. செகண்ட் சப்டிவிஷன், அதோட ப்ரீவியஸ் ஈவன் நம்பர். ப்ரீவியஸ் அதாவது நெக்ஸ்ட்னா அடுத்தது. இப்போ இங்கே யூங்கிறது ஒரு நம்பரு. இப்போ யூங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஈவன் நம்பர் என்ன வரும்? 4 தான் வரப்போகுது. அப்போ எதால் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2ஆல் ஆட் பண்ணோம். ஓகே, அடுத்தது ப்ரீவியஸ் நம்பர். ப்ரீவியஸ் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா u minus 2. திஸ் இஸ் அ ப்ரீவியஸ் நம்பர். இப்போ யூங்கிற ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க. அப்போ யூங்கிறது 2ன்னு எடுத்திருக்காங்க, சாரி 8ன்னு எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த 8க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னா 6. அப்போ அதுவும் டிஃப்ரென்ஸ் 2 தான். ஆனால் இந்த இடத்துல ப்ரீவியஸும் கொடுத்தாங்க -2 போட போகிறோம், நெக்ஸ்ட்டும் கொடுத்தாங்க +2 போட போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். We move on to the 6th question. The question is express the following verbal statement to algebraic statements. Okay students, in 6th question here 3 subdivisions are present. First subdivision is t is added to 100. So the value is t plus 100. Add means plus, so t plus 100. In like second subdivision, the question is 4 times of q. q ஓட 4 times அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ 4q. The answer is 4q. Third subdivision, 4 less 2 9 times of y. இது எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ 9y. லெஸ் அப்படின்னா இது என்ன, மைனஸ் எடுத்துக்கணும், அப்போ 4. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், shall we move on to the next page? செவன்த் கொஸ்டினில் இப்போ நமக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததை வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததை அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம மாற்றிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது வேறு ஒன்றுமே இல்லை ஸ்டூடெண்ட், சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. வேர்ட்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வேர்பல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ட்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வேர்பல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அல்ஜிப்ரிக்னா என்னென்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை அல்ஜிப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அல்ஜிப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வேரியபிளாக மாற்றணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இந்த சம் ஆல்சோ கன்சிஸ்ட் 3 subdivision.
first subdivision question is x divides 3. So it is also, answer is also, the resultant has x divided by 3. Second subdivision is 11 plus 10x. So the answer is 11 added to 10 times of x. Here third subdivision is 70s. So 70s means product of 70 and s. The eighth question la questions கொடுத்திருக்காங்க students. I think the question is correct, visible. Okay. Teacher asked two students, ரெண்டு students கேள்வி கேட்குறாங்க. Two students to write the algebraic statement for verbal statement 8. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா verbal statement ஒன்று கொடுத்துருக்காங்க, அது அல்ஜிப்ரிக்கில் எழுத சொல்லியிருக்காங்க. 8 more than a number, more thanனா ஏதோ ஒரு நம்பரோட ப்ளஸ் 8 அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி wrote 8 plus x but மாறன் wrote 8x. who gave the correct answer? இங்கே more அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோர்னா ஆட் தான் பண்ணணும், இங்கே டைம்ஸ்னா மட்டும்தான் இந்த மாதிரி எழுதணும். ஸோ this is a correct answer, it is a false answer. The correct answer is 8 plus x. These are our understanding questions, students. Okay, answer the following questions. If g is equal to 300, what is the value of g minus 1 and g plus 1? Okay students, nothing. G plus 1 ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, g minus 1 ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஜியை வந்து நம்ம 300 ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ 300 plus 1 எழுதணும். அப்போ அப்படி எழுதுனா 301 ஆன்சர் வரும். அடுத்தது ஜிக்கு வந்து 300 ரீப்ளேஸ் பண்ணோன்னா 300 minus 1 வந்து 299 எழுதலாம். ஓகே என்ன ஸ்டூடெண்ட்ஸ், 299 எழுதலாம். ஓகே, this is the first subdivision. The second subdivision is what is the value of s? What is the value of s if 2s minus 6 gives 30? அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல 2s minus 6 equal to 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த மைனஸ் 6 அங்கே போகும்போது ப்ளஸ் 6ன்னு வருமா. 2s is equal to 30 plus 6. அப்போ 2s is equal to 36. இந்த 2 மல்டிபிள் இருக்கா, இந்த சைட் போகும்போது டிவைடில் போகும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ s is equal to 36 divided by 2. The answer is 1
8. So our answer is 18. Okay students, we move on to the next question. The question is, before that, shall we move on to the next page? Students, இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கப்பா. அந்த வேல்யூவை நம்ம k/3க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வேல்யூவை 3ஆக டிவைட் பண்ணால் வேல்யூ 1. இப்போ இங்கே 6 3ஆக டிவைட் பண்ணால் 2. அப்புறம் 9 வந்து 3ஆக டிவைட் பண்ணால் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, 10th question is, first of all write the question full form. 3, 6, 9, 12, 15, 18. 3 3ஆக டிவைட் பண்ணால் 1, 6 3ஆக டிவைட் பண்ணால் 2, 9 3ஆக டிவைட் பண்ணால் 3, 12 3ஆக டிவைட் பண்ணால் 4, 15 3ஆக டிவைட் பண்ணால் 5, 18 3ஆக டிவைட் பண்ணால் 6. That's enough. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 2.1 கிளியர் பண்ணியாச்சு. இதில் எந்த டவுட்டும் இல்லாத அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will meet in the next class. The next class section is exercise 2.2. Thank you to all.